அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூதி பெருகச் செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மைந்தன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பாலைவன சத்தமாக உபாகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி ஒருவரை அவர்களுக்கு சகோதரர்களை எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர்கள் பேசும்படி அருளுவேன் என்று சொல்கிறார். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்பது தரிசனமாக, தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. தம்முடைய மக்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்த தவறுகளையும் குற்றங்களையும் பாழான வார்த்தைகளையும் பொய்யான ஆணைகளையும் அவர் எச்சரிக்கிற வகையில் தீர்க்கதரிசிகளை, உன் சகோதரருக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புகிறேன். அவர்தான் மோசே எழுப்புகிறார். எழுப்பி அவர்கள் செய்கிற குற்றங்கள், தகாத செய்திகள், பாவமான செய்திகள், அஜாக்கிரதையான வார்த்தைகள், அஜாக்கிரதையான செயல்கள் எல்லாவற்றையும் கண்டிக்கிற வகையில் நான் எழும்ப பண்ணி அவர்களுக்கு விரோதமாக அவர்களிடத்தில் பேசச் சொல்லுவேன். தீர்க்கதரிசி என்பவன் பேசுகின்றவன். இன்றைக்கு அஜாக்கிரதையான வார்த்தை, தீர்க்கதரிசி அஜாக்கிரதையான வார்த்தையை ஒரு நாளும் பேச மாட்டார். இன்றைக்கு ஆலய ஆராதனைகளில் பார்க்கும் பொழுது பிரசங்கத்தின் வேளையிலே ஏதாவது ஒரு வார்த்தையை ஆசாரியன் கூறிவிட்டால் அவர் எங்களைத்தான் குறை சொல்கிறார் என்று சொல்லுகிற ஒரு பொய்யான கூட்டம். இந்த கூட்டங்கள் சபிக்கப்பட்ட கூட்டம் என்றும் அழிக்கப்பட வேண்டிய கூட்டம் என்றும் ஆண்டவர் இந்த உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக நீங்கள் படித்து பார்த்தால் அறியலாம். கடவுளுக்கு விரோதமாக, ஆசாரியனுக்கு விரோதமாக, தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்கள் திட்டமிடுகிறார்கள். கூட்டம் கூடி தங்களுடைய கைகளை உயர்த்துகிறார்கள். தங்களுடைய நாவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வழுக்க கடித்து பேசுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருக்கிற அந்த பாவம், கடவுளை குறித்த பயமில்லாத தன்மை. இன்றைக்கு சமீப காலமாக மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு அன்பான சகோதரருடைய மகனை அவருடைய கணவன் அவன் நல்ல துணையாக இருந்து
அவளை மிக அற்புதமாக கவனித்து கொண்டாள். அதை கண்டு, உன்னிடமுள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் உன் கணவனே என்றேன். ஆகவே இன்றைக்கும் கூட ஆதரிக்க வேண்டிய தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியையும், அன்பு செலுத்த வேண்டிய, கீழ்ப்படிய வேண்டிய, பணிய வேண்டிய ஆசாரியர்களுக்கு விரோதமாக தங்களுடைய கரங்களை உயர்த்துகிறோம், பொய் ஆணையிடுகிறோம், பொய்யான சாட்சியை சொல்லுகிறோம். உங்களுக்குள்ளே எழுப்புகிற அந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். ஆகவே அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கடவுள் மனிதனிடத்தில் கொடுத்திருக்கிற ஒரு பேர் ஆயுதம் 6 அங்குல நாவு. அந்த நாவை குறித்து யாக்கோப்பு சொல்கிறார் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் என்று சொல்லி. அதே சமயத்தில் சிறிய அவயமாக இருந்தும் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்துவதும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இந்த நாவு தான். அன்றைக்கு ஒரு காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாலிப பருவத்தில் செய்த எல்லா விரோதமான, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான பேச்சுக்கள், கர்த்தருக்கு விரோதமான திட்டங்கள், தீர்மானம், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராக இருந்து இறுதியிலே அவனை முற்றிலுமாக முடக்கினார், நாவை அடக்கினார். இன்றைக்கும் கூட அன்பான கடவுளுடைய பிள்ளையே, கடவுள் நம் மத்தியிலே எழுப்பியிருக்கிற, அனுப்பி கொடுத்திருக்கிற ஊழியர்களை தீர்க்கதரிசிகளாக எண்ணி அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுப்போம் என்று சொன்னால் அவர் வர இருக்கிற பேராபத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இங்கே பக்தன் சொல்கிறான், நான் இப்படிப்பட்ட பேசும்படி அருளுவேன், நான் அவர்கள் கட்டளைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார், என் நாமத்தை முன்னிட்டு அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் செவிகொடாமல் போகிறவன் எவனோ அவனை நான் தண்டிப்பேன். உபாகமம் 18:19 நான் தண்டிப்பேன், அவனை நான் தண்டிப்பேன் என்று சொல்ல வேண்டும். நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தை முன்னிட்டு சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறு தெய்வங்கள் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக வேண்டும். கர்த்தர் சொல்லாத வார்த்தைகள் இன்னதென்று நாங்கள் எப்படி அறிவோம் என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே சொல்வீர்களானால், தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் கர்த்தர் சொல்லாத வார்த்தையாகும். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கடவுள் சொல்லாததை, கடவுள் பேசாததை, கடவுள் விரும்பாததை, கடவுள் நினைக்காததை நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் பிள்ளைகளுடைய வாழ்விலும் நாம் செய்கிறோம், பேசுகிறோம். ஆகவே தான் நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு நான் பிழைக்கிறேன் என்று சொன்னால் கடவுளுடைய ஆலயத்தை வைத்து பிழைக்கிறேன் என்று சொல்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அநேகர் சொல்கிறார்கள், நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் கடவுள், என் ஆண்டவராகிய கடவுளால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆகவே அன்பான இறை மக்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம், அருவருப்பானதை தூக்கி எறிவோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை விட்டு வெளியே வருவோம். ஆண்டவர் இந்த நாளிலும் உலக வன பாதுகாவலர் தினம் என்று உலக அளவில் கொண்டாடப்படுகிற இந்த நாளில் IRF இன்டர்நேஷ்னல் ரேஞ்சர் ஃபெடரேஷன் என்று சொல்லி இந்த நாளை உலக அளவில் கொண்டாடுகிறார்கள். இது காயமடைந்த ரேஞ்சர்களுக்கு நினைவுகூறும் விதமாக கிரகத்தின் இயற்கை புதையல்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவுமே இந்நாள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தின் நிறைவு நாளில் வந்திருக்கிற உன்னையும் என்னையும் கடவுள் பொல்லாத அழிவிலிருந்து பாதுகாக்கும்படி, பொல்லாத வாழ்விலிருந்து நம்மை நீக்கும்படி, நம்முடைய கெட்ட செயல்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கலாமா? செபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, நீர் எங்களுடைய பாவ தோட்டத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி பரிசுத்தமான உம்முடைய ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட அந்த பாதுகாவலின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ, உமக்கு ஆண்டவரே பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ, நீர் சொல்லாத வார்த்தைகளை நாங்கள் சொல்லாமல் இருக்க, நீர் பேசாத வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு, உமக்கு பிரியமான வார்த்தைகளை, நீர் சொல்லுகிற வார்த்தைகளை, நீ பேசுகிற வார்த்தைகளை